கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எசேக்கியேல் 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருகப் பண்ணுவேன். ஆமென். நம்முடைய தேவனிடத்தில் இருந்து நாம் நன்மைகளை பெற வேண்டுமானால் அதை அனுக்கிரகம் செய்யும்படி நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்கிறார். நாம் ஜெபிக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நமது தேவைகளை அவர் சந்திக்கிறார். நமது தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபமே சரியான உபாயம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் ஆகிய மூன்றும் ஒரே நோக்கத்திற்காக செய்யப்படும் காரியங்கள் ஆகும். இம்மூன்று வார்த்தைகளுக்கும் ஒரே வார்த்தையில் பொருள் கூற வேண்டும் என்றால், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், மறுபடியும் ஜெபியுங்கள் என்று பொருள் கூற வேண்டும். நாம் கேட்கும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் தான தர்மம் கேட்பது போல கேட்க வேண்டும். நமது தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரிடத்தில் உதவிக்காக கேட்கும் பொழுது அவர் தமது ஐஸ்வர்யத்தில் இருந்து நமக்கு குறைவில்லாமல் தாராளமாக கொடுப்பார். நாம் கேட்கும்போது நமது தேவைகளையும் நமது பிரச்சனைகளையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். வெளியூரிலிருந்து பிரயாணமாக வரும் ஒருவர் சரியான பாதையை கேட்டு தெரிந்து கொள்வது போல நாமும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதனால்தான் இன்றைய தியான வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். நாம் தொலைத்துவிட்ட விலை மதிப்புள்ள பொருளை தேடுவது போல கர்த்தரை தேட வேண்டும். தானியேலைப் போல அதை ஜெபத்தின் மூலமாக தேட வேண்டும். தானியேல் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கினார் என்று தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் தட்ட வேண்டும். வீட்டிற்குள் போக விரும்புகிறவர்கள் கதவை தட்டுவார்கள். தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் கதவை நமது பாவம் அடைத்துவிட்டது. ஜெபத்தின் மூலமாக நாம் தட்ட வேண்டும். கர்த்தாவே, உமது சமூகத்திற்கு வரும் கதவை எனக்கு திறந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து வாசற்படியிலே நின்று நமது கதவை தட்டுகிறார். அவருடைய கதவை தட்டுவதற்கு நமக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறார். இது தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் ஸ்லாக்கியமாகும். பிச்சைக்காரர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டின் கதவை தட்டி பிச்சை கேட்க முடியாது. அந்த வீட்டிற்கு உள்ளே வர உரிமை உள்ளவர்கள் மாத்திரமே வீட்டின் கதவை தட்ட முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் பரலோகத்தின் கதவை தட்டுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு
கொடுத்திருக்கிறார். தேடுவதும் தட்டுவதும் கேட்பதையும் ஜெபிப்பதையும் விட முக்கியமானது. நாம் கேட்டால் மட்டும் போதாது, தேடவும் வேண்டும். நாம் ஜெபத்தில் கேட்டதை தேட வேண்டும். கேட்டதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்பதோடு நிறுத்திவிடக்கூடாது, கதவும் தட்ட வேண்டும். தேவனுடைய கதவுக்கு அருகில் வந்து இடைவிடாமல் அந்த கதவு திறக்கும் வரையிலும் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரையிலும் போராடி ஜெபிக்க வேண்டும். தேவன் ஜெபிக்கும் இருதயங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் இருதயம் உள்ளவர்கள் ஜெபத்தை கேட்கும் தேவனை கண்டுபிடிப்பார்கள். இவர்களுக்கு சமாதானத்தின் உத்தரவை தேவன் அருளுவார். நாம் கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படும். நாம் கேட்பதை தேவன் நமக்கு கடனாக கொடுப்பது இல்லை. கேட்பதை அவர் நமக்கு விற்பனை செய்வதும் இல்லை. அதை அவர் நமக்கு இலவச ஈவாக கொடுக்கிறார். நாம் விசுவாசத்தோடு கேட்டால் பெற்றுக்கொள்வோம். நாம் கர்த்தரிடத்தில் சில காரியங்களை கேட்காமல் இருப்பதினால்தான் அவற்றை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கேட்பதில் பிரயோஜனமில்லை என்று நாம் நினைத்ததால் அதை நமக்கு கொடுப்பதில் பிரயோஜனமில்லை என்று கர்த்தரும் கொடுக்க மாட்டார். சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், நான் போய் இதை எப்படி கேட்குறது, கேட்டால் கொடுப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம். அவர் கொடுக்குறாரா இல்லையாங்கிறது எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும், உரிமையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நானே கேட்கல அப்படின்னும் போது தேவன் என்ன செய்வார், ஓகே அது உனக்கு தேவையில்லை விடு அப்படின்னு பேசாமல் இருப்பார். அதே போல் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். தம்மை தேடுகிறவர்கள் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை கண்டுபிடித்தால் அதுவே நமக்கு போதுமானது. தட்டுகிறவனுக்கு கர்த்தர் கதவை திறந்து கொடுப்பார். இரக்கத்தின் கதவையும் கிருபையின் கதவையும் தட்டுகிறவர்களுக்கு பூட்டி வைக்காமல் திறந்து கொடுப்பார். சத்துருக்களுக்கும் பாவிகளுக்கும் கர்த்தருடைய கிருபையின் கதவு பூட்டப்பட்டிருக்கும். அவருடைய சிநேகிதருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த கதவு திறக்கப்படும். நாம் தட்டியவுடன் கதவு திறக்கப்படவில்லை என்றால் தட்டுவதை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கேட்பது உடனே கிடைக்கவில்லை என்றால் நமது ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. கேட்பதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் ஜெபத்தில் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சுதந்திரவாளிகள். தமது குடும்பத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு சில ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் தேவனிடம் கேட்டு பெற்று கொள்ளலாம். அதனால தான் கேளுங்கள் என்று நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். நாம் தேவனிடத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்பது தேவனுடைய சித்தம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். நாம் விரும்புவதை தேவனிடம் கேட்கிறோம். நாம் இழந்து போனதை தேடுகிறோம். நமக்கு தேவையானதை தருமாறு தேவனிடத்தில் தட்டுகிறோம். தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையுடனும் தாழ்மையுடனும் கேட்க வேண்டும். மிகுந்த கவனத்தோடு தேட வேண்டும். உண்மையான மனதுடனும் நீடிய பொறுமையுடனும் தட்ட வேண்டும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இனி உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஜெபம் 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 தான். அதாவது கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இன்றே அவர் பாதம் பணிந்து நம்முடைய எல்லா தேவைகளையும்
அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அந்த பதிலுக்காக காத்திருப்போம். கதவை தட்டி அவர் திறக்கும் வரை, அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் வரை நம்முடைய ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். செய்வோமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.